அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம எப்படிப்பட்ட துவா செய்தோம்னா அதை இறைவன் ஏத்துக்க மாட்டான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இனி எப்படி துவா செய்தா இறைவன் ஏத்துக்குவான் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம இறைவனிடம் ஒரு துவா கேட்டுட்டோம் அப்படின்னா அதுல நம்பிக்கையா இருக்கணும். இறைவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது. நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா இறைவன் கொடுப்பான் அப்படின்னு நம்ம முழுமையா நம்பணும். அதே மாதிரி இரவு கடைசி இரவு அந்த நாள் முடியுது பாத்தீங்களா, அந்த இரவு தஹஜத் தொழுகை. இந்த தஹஜத் தொழுகையிலே நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பா இறைவன் கொடுப்பான். அதுக்கப்புறம் நம்ம கடமையான 5 வக்து தொழுகை தொழுகிறோம் இல்லையா, ஃபர்ல். இந்த தொழுகைக்கு பின்னாடி நம்ம எந்திரிச்சு போயிரும். இனிமேல் அந்த தப்ப பண்ணக்கூடாது. நம்ம தொழுது முடிச்சுட்டு அதே இடத்துல அமர்ந்து நமக்கு வேண்டியதை நம்ம துவா கேட்கலாம். அப்படி நம்ம துவா கேட்கும்போது நம்மளோட சேர்ந்து மலக்குமார்களும் நமக்காக துவா பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப தொழுதுட்டு இருக்கும்போது சஜிதாவில் துவா கேட்கலாம். இத எல்லா பேரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, தொழுகை முடித்து விட்டு பின்னர் சஜிதாவில இருந்து நம்ம துவா கேட்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. தொழுதுட்டு இருக்கும் போதே சஜிதாவில துவா கேட்கணும். நமக்கு தேவையான விஷயத்தை துவா கேட்கணும். இப்படி சஜிதாவில் துவா கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் கண்டிப்பா அதை கொடுப்பான், கொடுக்காம இருக்க மாட்டான். வெள்ளிக்கிழமை நம்ம ஃபர்து தொழுகிறோம் இல்லையா, தொழுதுட்டு அத்தையாத்தில் அமர்ந்தவர் அந்த 1 நிமிடம் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்துல நம்ம துவா கேட்டா அந்த துவாவை இறைவன் கண்டிப்பா கொடுப்பான். இப்ப நீங்க எல்லா பேரும் நினைக்கலாம், எல்லா நேரத்திலயும் நம்ம துவா கேட்டா கண்டிப்பா இறைவன் கொடுப்பான் இல்லையா, ஏன் இது நம்ம குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அந்த நேரம் ரொம்பவே சிறப்பான நேரம். அந்த நேரத்துல நம்ம துவா கேட்கிறத இறைவன் மாட்டேன்னு சொல்லவே மாட்டான். அதுதான் இந்த குறிப்பிட்ட நேரம், ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்றோம். அந்த நேரத்துல நம்ம துவா கேட்டோம்னா அதை கண்டிப்பா இறைவன் கபூல் பண்ணி ஆவான். அதுதான் இது. இன்ஷா அல்லாஹ் இனி நம்ம எப்ப துவா கேட்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அந்த டயத்துல நம்ம வேஸ்ட் பண்ணாம நமக்கு தேவையான விஷயத்த இறைவனிடம் கேட்போம். ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்குவோம். எதுவுமே நம்மளுக்கு தேவையானத யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா இறைவன்கிட்ட தான் கேட்கணும். இறைவன்கிட்ட கேட்காம நம்ம ஒரு விஷயத்த நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும், அது ஹலாலான விஷயம், எந்த விஷயமாக இருந்தாலும் நம் இறைவனிடம் துவா கேட்கணும். அவன்கிட்ட துவா கேட்காம நம்ம அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி இனி அந்த தப்ப பண்ணவே கூடாது. நமக்கு தேவையான விஷயத்த இறைவனிடம் தான் கேட்கணும். அவனிடம் அதிகமா நம்பிக்கை வச்சா அது கண்டிப்பா நடக்காம இருக்காது. நமக்கு தேவையான விஷயம், அதாவது இன்மையாக இருக்கட்டும் மறுமையாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே நம்ம துவா பண்ணணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.